தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு முன்பாக மேடையில் பேட்ச் இல்லாத ஒருவரை மேடையிலிருந்து இறங்க சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே இருவரும் மேடையிலேயே கைகலப்பில் ஏற்பட்டதால் காவல்துறையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று இருவரையும் சமாதானப்படுத்தி மேடையை விட்டு இறக்கி சென்றனர். தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மேடையில் அதிக நபர்கள் மேலே ஏறியதால் இந்த சம்பவம் நடைபெற்றது. மேடையில் இருப்பவர்களை, பேட்ச் இல்லாதவர்களை, உள்ளூர்காரர்களை இறங்க சொன்னதால் மேலே இருந்தவர்கள் இறங்க மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் கைகலப்பும் ஏற்பட்டதால் தொடக்கத்தின் முதல் நாளே இன்று பரபரப்பாக காணப்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி மேடையிலிருந்து இறக்கி அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் ஜல்லிக்கட்டு வீரர்கள், மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டியில் காலையில் ஒன்றோடு மோதிக்கொண்டதில் சந்திரகோட்டை அருகே உள்ள சபரிவரின் பொருட்களை சேர்ந்த ஒருவரது காலை பலத்த காயமடைந்து ஒரத்தநாடு கால்நடை சிகிச்சை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.